தற்போதைய அண்மை செய்தி. அண்ணா பல்கலை மாணவிக்கு நீதி கேட்டு பாஜக மகளிர் அணி தடையை மீறி பேரணி நடத்தி வருகின்றனர். அண்ணா பல்கலை மாணவிக்கு நீதி கேட்டு பாஜக மகளிர் அணி தடையை மீறி பேரணி நடத்தி வருகிறார்கள். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். அண்ணா பல்கலை மாணவிக்கு நீதி கேட்டு பாஜக மகளிர் அணி தடையை மீறி பேரணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சல்மான் வழங்க கேட்கலாம். சல்மான், அண்ணா பல்கலை மாணவிக்கு நீதி கேட்டு பாஜக மகளிர் அணி பேரணியில் ஈடுபட்டு வராங்க. இது குறித்த முழு விவரங்கள். அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கான நீதி கேட்டு பாஜக மகளிர் அணி சார்பில் மதுரை சிம்மக்கல் பகுதியில் இருக்கக்கூடிய செல்லத்தம்மன் திருக்கோவிலான அந்த கண்ணகி கோவில் என்று சொல்வார்கள், அந்த பகுதியில் இருந்து அந்த நீதி கேட்கும் பேரணியானது தொடங்க உள்ளது. ஏற்கனவே பாஜக சார்பில் பாஜக மகளிர் அணி சார்பில் இது போன்ற நீதி கேட்கும் பேரணியானது மதுரையில் தொடங்கி தமிழகத்தின் 7 இடங்களில் அந்த பேரணியானது நடத்தப்பட்டு சரியாக சென்னையில் 8வது இடமாக அங்கு கவர்னரை நேரடியாக சென்று மனு அளிக்க உள்ளதாக ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது. அதன்படி இன்றைய தினம் அந்த பாஜக மகளிர் அணி சார்பில் அந்த நீதி கேட்கும் பேரணியானது தொடங்குவதற்காக செல்லத்தம்மன் கோவில் முன்பாக ஏராளமான பாஜக மகளிர் அணியினர் வருகை தர தொடங்கி இருக்கிறார்கள். முன்னதாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கண்ணகி கோவிலில் இது போன்ற தமிழகத்தில் பெண்களுக்கு எதிராக அநீதி நடைபெற்று வரும் நிலையில் சார்ந்த நிலையில் உள்ள கண்ணகியை உக்கிர நிலைக்கு மாற்றுவதற்கான ஒரு பிரச்சாரமாக சொல்வார்கள். அப்படிப்பட்ட ஒரு பிரார்த்தனையில் ஈடுபடுவதற்காக இது போன்று மிளகாய் வற்றலை இடித்து அந்த மிளகாயை கண்ணகி சிலையில் பூசுவதற்காக நூதன முறையிலான ஒரு போராட்டத்தையும் ஈடுபட்டு வருகிறார்கள். அதே போன்று அந்த பகுதியில் தொடர்ந்து அந்த வந்திருக்கக்கூடிய ஏராளமான பாஜக மகளிர் அணி நிர்வாகிகளும் தொடர்ச்சியாக தமிழக அரசுக்கு எதிராகவும் தமிழகத்தில் பெண்களுக்கான பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும் எனவும் அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கான நீதி கிடைக்க வேண்டும் எனவும் அவர்கள் முழக்கங்களை தொடர்ந்து எழுப்பியவாறு இருக்கிறார்கள். இந்த போராட்டத்தில் நீதி கேட்கும் பேரணியில் தேசிய மகளிர் அணி ஆணைய உறுப்பினர் குஷ்பு, அதே போன்று பாஜக மாநில மகளிர் அணி தலைவர் உள்ளிட்டோர் பங்கேற்க உள்ள நிலையில் முன்னதாக அந்த கூடியிருக்கக்கூடிய பாஜக மகளிர் அணியினர் தற்பொழுதிருந்து அந்த ஆர்ப்பாட்ட முழக்கங்களை எழுப்பி வரக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. தொடர்ச்சியாக அவர்கள் அந்த பகுதியில் வந்திருந்த ஒரு சில பாஜக மகளிர் அணி நிர்வாகிகளும் கூட ஒரு சில பெண்கள் கையில் அந்த கண்ணகியுடைய சிலம்பை ஏந்தி நின்றவாறு அந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடக்கூடிய காட்சிகளையும் பார்க்க முடிகிறது. இதே போன்று பாஜக மகளிர் அணி சார்பில் நடைபெறக்கூடிய இந்த பேரணியை முன்னிட்டு 100க்கும் மேற்பட்ட பெண் காவலர்கள் உள்ளிட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக ஏற்கனவே மதுரை மாநகர காவல்துறை சார்பில் இந்த பேரணிக்கு அனுமதியானது மறுக்கப்பட்டுள்ள நிலையில் தொடர்ந்து அந்த போராட்டம் பேரணியானது தொடங்கும் பொழுது அவர் கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளதால் அதிக அளவிற்கான காவல்துறையினர் குவிக்கப்பட்டிருக்கின்றனர். காவல்துறையினரின் அனுமதியை மீறி தடையை மீறி இந்த பேரணியை நிச்சயமாக நிகழ்த்தி காட்டுவோம் என பாஜக சார்பில் ஏற்கனவே அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ள நிலையில் தற்பொழுது அந்த பேரணிக்கான முன்னெடுப்பாக அந்த செல்லத்தம்மன் கோவில் முன்பாக பாஜக மகளிர் அணி நிர்வாகிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடக்கூடிய காட்சிகளை தான் நாம் பார்த்து வருகிறோம். சல்மான், தற்போது இந்த பேரணியில் பாஜக சார்பில் மேலும் யாரெல்லாம் இதில் கலந்து கொள்ள உள்ளனர்? பாஜக சார்பில் ஏற்கனவே திட்டமிட்டபடியாக தேசிய மகளிர் ஆணைய உறுப்பினராக இருக்கக்கூடிய நடிகை குஷ்பு, அதே போன்று பாஜக மாநில மகளிர் அணி தலைவர் உள்ளிட்டோர் கலந்து கொள்ள உள்ளனர். அதே போன்று மதுரை மாவட்ட நிர்வாகிகளும் தமிழகம் முழுவதிலுமாக இருக்கக்கூடிய பாஜக நிர்வாகிகளும் இந்த பேரணியில் கலந்து கொள்ள உள்ளதற்காக ஏற்கனவே அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படிதான் தற்பொழுது அந்த பகுதியில் கூடியிருக்கக்கூடிய பாஜக மகளிர் அணி நிர்வாகிகள் தான் முதற்கட்டமாக அந்த தடையை மீறி அந்த பகுதியில் அவர்கள் அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கான நீதி கேட்கும் பேரணியை தொடங்குவதற்கு முன்பாக தமிழக அரசை கண்டித்தும் தமிழகத்தில் பெண்களுக்கான பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும் என கோரியும் அவர்கள் அந்த கண்டன முழக்கங்களை எழுப்பியவாறு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் தேசிய மகளிர் அணி ஆணைய உறுப்பினர் நடிகை குஷ்பு அவர்கள் சல்மான், தகவல்களுக்கு நன்றி.